ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முகத்திலையும் உடல்களிலையும் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் ஏற்படும். இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெமெடியை வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 1 முறையோ நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் பாதுகாக்குது. ஏற்கனவே சுருக்கங்கள் வந்திருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கங்கள் மறையக்கூடும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செம்பாவின் வீடியோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நொங்குவோட தோல். இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நொங்குவோட தோல் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற சுருக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிடும். அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகத்தையும் நல்ல பளபளன்னு பாதுகாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு மாறும். இதை நம்ம இந்த நொங்கோட சேர்த்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற போது முழுமையான சத்தை நம்ம அடைய முடியும். அடுத்து தேங்காய் எண்ணெய். இந்த 2 பொருளையும் பொடி செஞ்சு இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. நொங்கோட தோலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வேளைக்கு தேய்க்கிற அளவு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி நம்ம இதை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சொடசொடப்பு அடங்குற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் ஆறுற வரைக்கும் நம்ம அதில் போட்ட பாதாம் மிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆறுற வரைக்கும் ஏன் அந்த பாதாம் பருப்பெல்லாம் அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் முழுமையாக அதில் இறங்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது மிதமான சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிட்டு இந்த எண்ணெயை தலைக்கு கூட தேய்க்கலாம். இது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்க. உடம்பு பூரா நீங்கள் எங்கெங்கே நீங்கள் அப்ளை பண்ணணுமோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். எப்பயும் போல் நீங்கள் சோப்பு போட்டு குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தோல் சுருக்கம்லாம் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு தோல் சுருக்கமும் வரவே வராது. இந்த ரெமெடியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.